பொதுவாக ட்ராவல் மேக்ஸ் ஃபுல் மேன் சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். எங்கள் ஊரில் ஒரு தாத்தா இருந்தார். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கல்டைக்குச்சின்னு ஒரு ஊர். அங்கே ஒரு தாத்தா இருப்பார். அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தையே பழமொழிகளோட தான் இருக்கும். இப்போ ஏன் ட்ராவல் அப்படிங்கிறது, ஜேர்னலிசம் அப்படிங்கிறது வந்து ட்ராவல் சார்ந்து அதுக்கப்புறம் தான் ஜேர்னலிசத்துக்குள்ளே வந்த மாதிரியான உணர்வு எனக்கு இருக்குது. ஸோ அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு அழகான வார்த்தை என்னென்னா, நடந்தவனுக்கு தான் நாடு சொந்தம், படுத்தவனுக்கு பாய் மட்டுமே சொந்தம், எந்திரா அப்படிம்பாரு காலைல எழுப்பும் போதே. அதனால் அவங்களுடைய பழமொழிகள், சொலவடைகள் எல்லாமே கிராமத்தை சார்ந்து ஒரு விஷயமா இருந்ததுனால, ஸோ ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற, ட்ராவல் போய் 4 பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதனால் ஒரு அழகான வார்த்தை அது. அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன உந்துதல்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை இயக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2வது, புத்தகங்கள் படிக்கிறது ஒரு ஹேபிட். இவ்வளோ புத்தகங்கள் படிச்சிங்கன்னா அவங்க நாலேஜ் இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து சூஸியாக என்னன்னு கேட்டால், நிறைய ட்ராவல் பண்ணி போய் மனிதர்களை சந்திச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ எந்த ஊரில் கேட்டாலும், எந்த ஊரில் சொன்னாலும், இங்கே ஒரு சுப்பிரமணியம் இருப்பான், அங்கே ஒரு மாணிக்கம் இருப்பான், அங்கே ஒரு நாட்டாண்மன் ஒரு நண்பர் இருப்பார், இங்கே ஒரு சேகரன் இருப்பார், இப்படி தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல. ஸோ அதுவே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் நிறைய ஒரு புரிதல்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறது தான்.